வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். இன்றைக்கி நம்ம பாலா அருஞ்சுவையகத்தில் இனிப்பு குழி பணியாரம் செய்ய போகிறோம். இதை நெய் அப்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்காக நான் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இட்லி மாவு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10-12 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை நான் திக்காக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக எடுத்துட வேணாம். எனவே மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் தான் வேணும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 முடி தேங்காய் எடுத்துருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியும் உடைச்சி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கடாய் வச்சுட்டு அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த முந்திரியை கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இந்த குழிப்பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சே பண்ணிடலாம். நம்ம தனியாக மாவு அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியை நீங்கள் பொன்னிறமாக வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ நல்லா முந்திரி வறுத்தாச்சு. நான் முந்திரியை தனியாக இதை எடுத்து வச்சுக்கிறேங்க. ரொம்பவே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது பிடிக்கும். நம்ம ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு செஞ்சிடலாம். சூப்பராக ஒரு அட்டகாசமான இஞ்சி டீ கூட இந்த நெய் பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு அந்த தேங்காயுமே நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்காயும் இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் அந்த பணியாரம் சாப்பிட்றப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காயும் பொன்னிறமாக வறுத்தா போதும், ரொம்ப கருக விட வேண்டாம். தேங்காயும் நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச அந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வெள்ளத்தில் ஏதாவது கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் வெள்ளம் காய்ச்சிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஏலக்காயும் வெள்ளத்திலே போட்டு காய்ச்சிட்டேன். ஏன்னா நல்லா பயங்கர நல்ல மணமாக இருக்கும். நல்லா போட்டு வெள்ளம் காய்ச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அது கூடயே நம்ம முந்திரி வறுத்து வச்ச முந்திரியும் நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு கலக்கிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பணியாரக்கல் வச்சிடலாம். பணியாரக்கல் வச்சுட்டு பணியாரக்கல் சூடைனதுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரி வறுத்த நெய்யே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நெய்யிலே நம்ம சுடுறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா குழியிலையுமே ஊற்றிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு 4 to 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம மூடி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மூடி வச்சா சீக்கிரமே பாயில் ஆகிடும். இப்போ நான் ஒரு பக்கம் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி வரேன். பார்த்திங்கன்னா எல்லா பணியாரமே நான் திருப்பி விட்டுட்டேன். ஸோ நமக்கு சூப்பரான ரொம்பவும் சுவையான இனிப்பு குழி பணியாரம், கேரளாவில் இதை நெய்யப்பம் சொல்லுவாங்க, ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல் நலம் காப்போம். உணவே மருந்து. உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.